யாராச்சு அதிவேகமா அவங்களோட வாகனத்தை இயக்கி, அவருடைய அலட்சியத்தினால அவங்க விபத்துக்குள்ளாக்கி இறந்துட்டாங்கன்னா, அவரோட வாரிசுதாரர்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருந்து இழப்பீடு வாங்க முடியுமா? இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரீசென்ட்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இந்த மாதிரி ஓட்டுநர்கள் வந்து அவங்களோட வண்டியா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்களோட வண்டியா இருந்தாலும் சரி, அத வாங்கிட்டு போய் அலட்சியமா அதிவேகமா ஓட்டி விபத்துக்குள்ளாகப்பட்டு இறந்தாங்கன்னா, அவங்க வாரிசுதாரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த ஒரு இழப்பீடும் தர வேண்டாம்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ட தான் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி குடுக்குற காம்பன்சேஷன் வந்து பாதிக்கப்பட்ட நபர், அதாவது விக்டிமுக்கு தான் போய் சேரணும். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் தான் அலட்சியமா வண்டிய ஓட்டி விபத்துக்குள்ளாகி இறந்திருக்காரு. ஸோ, அவர் பண்ண தப்புக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எந்த ஒரு இழப்பீடும் அவர் குடும்பத்தாருக்கு தர தேவையில்ல. ஏன்னா, இவர் தான் ராங் டூவர். அதனால மக்களே, நீங்க வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. நீங்க செய்ற சிறு தவறுனால உங்க குடும்பத்தினர் வந்து பெரும் கஷ்டத்துக்கும், இன்னலுக்கும் உள்ளாக்கப்படலாம். இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த கேஸ்க்கான டீட்டெயில்ஸ குடுத்துருக்கேன். மறக்காம பாருங்க. இது மாதிரியான லீகல் கன்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.